Hi guys, good evening. So let us see August 2026 என்ன நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத. ஸோ இந்த ரீடிங் முடிச்சுட்டு என்னோட ப்ராக்டிக்கலாக டிட்டாச்மெண்ட்டுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். கிங் ஆஃப் வான்ஸ் ஃபஸ்ட்டு கார்டு வந்து கிங் ஆஃப் வான்ஸ். ஃபோர் ஆஃப் வான்ஸ். ஃபோர் ஆஃப் வான்ஸ் பார்த்தது ஒரு குஷி ஆகிட்டேன். த்ரீ ஆஃப் வான்ஸ். ஃபோர் ஆஃப் வான்ஸ், த்ரீ ஆஃப் வான்ஸ், Queen of Pentacles, King of Wands, Queen of Pentacles, Five of Wands, 3, 4, 5, all the wands, King of Wands, பூரா வாண்ட்ஸ் எனர்ஜியாக தான் இருக்குது ஆகஸ்ட் மாதம். எல்லாருமே பயங்கரமாக பேஷனேட்டாக உழைக்க போகிறோமோ, நம்ம பேஷனுக்கான ஆக்ஷன் எடுக்க போகிறோமோ. ஏன்னா வாண்ட்ஸுங்கிறது ஃபயர் எனர்ஜி. ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹீஸ் அன் ஆக்ஷன் டேக்கர். ஆக்ஷன் டேக்கர்னா எப்படிப்பட்ட ஆக்ஷன் டேக்கர் அப்படின்னா எவ்வளோ கேல்குலேட்டட் ரிஸ்க்குனாலும் எடுப்பாங்க. இஸ் அ வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் பர்சன், வெரி வெரி ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன், வெரி லாயல் பர்சன். அதுக்கப்புறம் வெரி குட் அட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அதே மாதிரி கல் மண்ணை கொடுத்தா கூட விற்று காசு ஆக்குற வித்தை தெரிஞ்ச ஒரு ஆள். அதே மாதிரி ஹீஸ் வெரி ஹானஸ்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இன்னொன்று, மலை உச்சியிலேருந்து குதிச்சாதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், இல்லை உங்கள் கனவு ரியாலிட்டிக்கு வரும் அப்படின்னு யாராவது சொன்னால் அந்த மலை உச்சியிலேருந்து குதிக்கிறதுக்கு கூட பயப்படாத, அஞ்சாத ஆள். அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆள். ஸோ ஃபஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் தான் ஃபஸ்ட்டு கார்டு. ஸோ அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது உங்கள் டோட்டல் எனர்ஜியே உங்கள் ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்காக அந்த ஆக்ஷன் எடுக்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க. மைபி அந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கலாம், அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக யூ ஹவ் டிசைடட், என்னோட ட்ரீம்ஸ் என்னவோ அதை தான் நான் பர்சியூ பண்ணுவேன். வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகுறது அது இதெல்லாம் அப்புறம். அப்போ உங்கள் கனவே, வாழ்நாள் கனவே என்ன இருக்குன்னா ஃபோர் ஆஃப் வான்ஸ். இட்ஸ் அ கிரேட் செலிப்ரேஷன். அதாவது நான் கல்யாணம் பண்ணுறேன், இல்லை நான் அந்த பெரிய பார்ட்டி செலிப்ரேஷன் அப்படியெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஹாப்பியாக இருக்கணும், என் ரிலேட்டிவ்ஸோட நான் ஹாப்பியாக இருக்கணும், இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நான் இண்டிபெண்ட் ஆகணும். எங்கே போகிறேன், எப்போ வருவேன், எத்தனை நாளைக்கு போகிறேன், இந்த கேள்விகளுக்கே எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல. நான் எது செஞ்சாலும் இதே எப்படி பண்ணினேன், இது எப்படி பண்ணியிருக்கலாம்ல, இனிமேல் இப்படி பண்ணு, இந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாத வாழ்வியல் சூழ்நிலையே எனக்கு வேணாம். நான் என்ன பண்ணாலும் அதை கேள்வி கூட கேட்காத அளவுக்கான சுதந்திரம் வேணும் எனக்கு. அந்த சுதந்திரத்தில் ஆடி பாடி மகிழ்ந்து ஹாப்பியாக இருக்கணும். அது சொல்லுவாங்கல்ல, ஆத்மார்த்தமாக நான் ஹாப்பியாக இருக்கணும்னு. அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு தெரியுது இதில் ஃபோர் ஆஃப் வான்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் மேரேஜ் செலிப்ரேஷன், இந்த ஹவுஸ் வார்மிங் செரிமனி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ, யூ வாண்ட் டு லிவ் கம்ப்ளீட்லி ஃப்ரீடம்ஃபுல். அந்த ஃப்ரீடம்ஃபுல் லைஃப் அப்பா வந்துட்டோம்ப்பா வெளியே, நான் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன், அது குதியாட்டம் போடுவது தெரியுமா. யூ வாண்ட் டு செலிப்ரேட் லைக் தட். உங்களுக்கு உங்கள் ஹார்ட் அளவில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். தட் இஸ் வாட் திஸ் ஃபோர் ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல் அபவுட். த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்து என்ன சொல்லுது, டூ ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன, டூ ஆஃப் வான்ஸுங்கிறது பாத் ஆஃப் சோசன்னு சொல்லுவோம். ஏன் பாத் ஆஃப் சோசன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து சாய்ஸே எப்போ உருவாகும், நம்ம ஆல்ரெடி ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த வாழ்க்கை பிடிக்கல, அப்போ வேற ஒன்று என்ன இருக்குங்கும்போது தான், அப்போ நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வரலையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் என் ட்ரீம் லைஃப் தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்குங்கிறதே பொறித்தட்டும். அப்போ தேர் ஆர் டூ சாய்ஸ், சோஷியலி கண்டிஷன்டு லைஃப், ட்ரீம் லைஃப். அப்போ இந்த ட்ரீம் லைஃப் தான் வேணுங்கும் போது தான் அந்த சாய்ஸே பறக்குது. அப்போ அந்த சாய்ஸ் ட்ரீம் லைஃப்பை தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ ட்ரீம் லைஃப்பை தான் சூஸ் பண்ணுறோன்னே இது பார்த்தா தெரியும். ஹீஸ் சிட்டிங் இன் போட்டில் உட்காந்துட்டு கடலை பார்த்துட்ருக்குறான். ஓகேயா, இங்கே அருவியெல்லாம் விழுது.
ஸோ 3 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது என்ன, எனக்கு அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்லேயே இருக்க பிடிக்கல, எனக்கு அதே சூழ்நிலையிலே இருந்தேன்னா நான் ஹீல்ட் ஆக மாட்டேன், என் ட்ரீம்ஸ் எல்லாம் நான் வாழ முடியாது, இன்னொன்று பொருள் ஈட்ட முடியாது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அடைய முடியாது. அப்போ எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, எனக்கு எங்கே சம்பாதிக்க முடியுமோ, எனக்கு எங்கே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ, ஐ எம் டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் மூவிங் அவுட் டு தட் பிளேஸ். அப்படிங்கிறது தான் த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ். இன்னொன்று 3 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது ப்ரிசைஸ் ஆக்ஷன். சும்மா அதையும் இதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது இல்லை. ட்ரை பண்ணி பார்க்குறது கூட அந்த ப்ரிசைஸ் ஆக்ஷனை தான் நான் ட்ரை பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த அந்த டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை அப்படிங்கிறது தான் ப்ரிசைஸ் ஆக்ஷன். ஓகே, குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ். So this Queen of Pentacles also talks about financial independence as well as stability. Okay, Pentacles அப்படின்னாலே என்ன, பூமி, நிலம், சாலிட் காயின் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு காயின் இஸ் a solid asset இல்லையா, அந்த மாதிரி நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறது பென்டிகல்ஸ். ஸோ நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா நிலம், பூமி இல்லையா. ஸோ குவீன் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறவங்க எப்படின்னா அவங்க கிட்ட இல்லாத நிலபலம், சொத்து சுகம், லக்ஸரி அப்படிங்கிறதே கிடையாது. எவ்ரிதிங் ஷீ ஹாஸ். ஆனால் அவகிட்ட இல்லாதது என்ன, அவளோட பீஸ் ஆஃப் மைண்டு. ஏன் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா அவள் ஆசைப்படுற அந்த கிங் அவகிட்ட இல்லை. ஷி வாண்ட்ஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், இல்லை ஷி வாண்ட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். அந்த மாதிரி அவளுக்கு ஈக்குவலான ரேஞ்சை அவளாகவே வைப்ரேஷனில் இருக்கிற ஒரு பார்ட்னர் அவ கூட இல்லைங்கிறது தான் அவளுக்கு பெரிய ஏக்கமே. ஸோ அதனால ஷீ எல்லாமே சொத்து சுகம் இருந்தோம், ஷீ இஸ் நாட் வித் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அதுதான் குவீன் ஆஃப் வாண்ட்ஸோட நிலை. அப்போ அந்த குவீன் ஆஃப் வாண்ட்ஸோட நிலை மாறணும் அப்படின்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ் என்னது, 5 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறதே குழம்புன குட்டை அப்படி சொல்லுவோம். ஓகேயா, நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்களை பற்றி எழுதுறீங்க. ஓகேயா, அடுத்து இன்னொரு பாயிண்ட் உங்களை பற்றி எழுதுறீங்க, 3வது பாயிண்ட் உங்களை பற்றி எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் 3வது பாயிண்ட்டுக்கும் ஒத்து போல, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் ஒத்து போல, 2வது பாயிண்ட்டுக்கும் 4வது பாயிண்ட்டுக்கும் ஒத்து போல, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. கிளாரிட்டியே இல்லாம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், யூ ஹேவ் டு சிட் வித் யுவர் செல்ஸ், அனலைஸ் யுவர் செல்ஸ். அதுக்கப்புறமா திஸ் இஸ் ஹூ ஐ எம், எனக்கு இதுதான் அவுட்கம் வேணும், ஆனால் அந்த அவுட்கம் வராததுக்கு காரணம் இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கே எங்கே அந்த கன்ஃபியூஷன் வருது, ஏன் இங்கே கிளாரிட்டி இல்லை, அப்போ எனக்கு இங்கே என்ன நாலேஜ் தேவைப்படுது, நான் எதை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்கள் கூடயே நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வர்றது தான் அந்த யூ ஆர் சிட்டிங் வித் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிம்மதி இல்லாமல் அந்த குழப்பத்திலேயே தான் இருப்பீங்க, தெளிவு நிலையே கிடைக்காது. ஸோ எப்பயுமே 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தால் இட் வில் பி ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ சொல்யூஷன் அண்ட் கிளாரிட்டி. இட் ஷுட் பி. இல்லைன்னா நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை இழந்துருவீங்க. ஓகேயா, ஸோ இதுதான் ஆகஸ்ட் மந்த்துக்கான என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ரீடிங். ஓகேயா, இப்போ இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக்கேஜ் கார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது என்ன பிளாக் பண்ணுது உங்களை, இதுக்கு மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னா என்னென்ன பிளாக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஆகஸ்ட் 2026க்கு இதுக்கு நீங்கள் மார்ச் ஃபார்வர்டு ஆகணும், ஆக்ஷன் எடுக்கணும்னா என்னென்ன பிளாக்ஸை கிளியர் பண்ணணும். ஆகஸ்ட் 2026க்கு மார்ச் ஃபார்வர்டு ஆகிறதுக்கு என்னென்ன பிளாக்ஸ் கிளியர் பண்ணணும். Oh my god, இதுவும் 9 of wands. தெரியுதா கார்டு? 9 of wands. Knight of cups. Oh, somebody is coming with a proposal, yeah? Be ready. Knight of cups. முதல்ல அது சாரியா கூட இருக்கலாம். King of swords. Hierophant. பரவாயில்ல. 10 of swords. எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கு, பேக் சைடு வரல. So what I could see is அப்போ இது மட்டும்தான் பேக் சைடு வந்திருக்கு, 9 of wands. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு எப்போவுமே. அப்போ உங்களோட ஸ்ட்ராங்கான பிளாக்கேஜ் என்ன, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஓகே, இது பேக் சைடு. அப்போ உங்கள் பிளாக்கேஜஸே என்னென்னு தெரியல. 9 of wands இஸ் த 9 of wands இல்லை, இது 9 of wounds அப்படின்னு சொல்லுவோம்.
நைன் ஆஃப் வூண்ட்ஸுங்கிறது உங்க பாஸ்ட் ட்ராமாஸே உங்களுக்கு என்னென்னு தெரியல, அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு தெரியல, அதனால அதை எப்படி ஹீல் பண்ணணும்னே தெரியல. ஹீல் பண்ணாதானே ஃபர்தரா இனி அடுத்தடுத்து இப்போ ப்ரெசென்ட்ல வர்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணாம இருக்கும், அப்செட் பண்ணாம இருக்கும். ஸோ அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் உங்க பிளாக்கேஜ். ஸோ டேக் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களோட இன்னர் சைல்ட் ட்ராமா, மதர் வூண்ட்ஸ், ஃபாதர் வூண்ட்ஸ் இதெல்லாம் ஹீல் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகேயா? ரெண்டாவது கார்டு வந்து நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? உண்மையிலேயே நான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம மெஸ்அப் பண்ணிட்டேன், நான் பண்ணது ராங் தான் நான் உணர்றேன். ஆக்சுவலா அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் நான் பண்ணின தப்புக்கு ஐ வாண்ட் டு கன்ஃபெஸ், ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபார் அன் அப்பாலஜி அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அவுட் மை ஹார்ட். எனக்கு வந்து என்னோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். கன்ஃபெஷன்னா என்ன? அதை ஃபுல்லாக நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது கன்ஃபெஷன். ஓகேயா? அப்பாலஜைஸ்னா நான் சாரி கேட்குறேன், நான் பண்ண தப்பு தான் உணர்ந்து சாரி கேட்குறேங்கிறது அப்பாலஜைஸ். ஓகேயா? ஸோ whomever have wronged you, they are coming towards you, be ready. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தவங்க மெஸ்அப் பண்ணிட்டாங்க. அவங்க கார்மிக் பேட்டர்னா இருக்கலாம், இல்ல அவங்க எப்படி சொல்றது, உங்க உங்க கேஷுவல் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்க ஃபர்கிவ்னஸ் கேட்கறதுனாலயோ, இல்ல அவங்க வந்து என்ன சொல்றது, ரியலைஸ் பண்ணிட்டனாலயோ அவங்க நல்லவங்களா மாறி இருப்பாங்களா, இல்ல உங்களுக்கு ஏத்தவங்களா மாறி இருப்பாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். மன்னிப்போம், மறப்போம் தானே தவிர திருப்பி அதே ட்ராப்புக்குள்ள போய் உங்களை சிக்கிக்க சொல்லல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் லெசன்ஸ் எதுக்கு கத்துக்கிறோம்? லைஃப் லெசன்ஸ் திருப்பி அந்த பிளண்டர் மிஸ்டேக்கை வாழ்க்கையில பண்ணவே கூடாதுங்கிறதுக்கு கத்துக்கிறோம். திருப்பி நம்மளே கொண்டு போய் நம்மளை ட்ராப்ல சிக்க வச்சுக்கூடாது. அடுத்தது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸ்வாட்ஸ்னால என்ன? சிந்தனை, உண்மைத்தன்மை. கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறவர் இஸ் வெரி குட் அட் கம்யூனிகேஷன், பட் ஹீ இஸ் வெரி, இதில் சொல்லும்போது சொன்னேன்னு நினச்சேன், கிங் ஆஃப் வாட்ஸ் சொன்னேன், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று என்னன்னா, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு இருக்க பெரிய பிளாக்கேஜ் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ஹீ இஸ் வெரி ட்ரூத் அண்ட் ஆத்தென்டிக். ஓகேயா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும்ல, உலகத்துக்கு போய் அதை காமிக்கணும் இல்லை நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறனோ அதை இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்ட் தானே? அதே நேரத்தில் அதை வச்சு அவங்க ஃபால்ஸ் ஹோப்ஸும் டெவலப் பண்ணிக்காத அளவுக்கு நான் எனக்கு பேசவும் தெரியணும். யாரோ ஒருத்தவங்க நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா, நீ தானே சொன்ன அதை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியான பேச்சுக்களையும் நான் கொடுத்துடக்கூடாது. ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் வெரி குட் அட் பிளேயிங் வித் வேர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி நிறைய அவர் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்து வந்ததுனாலே நிறைய வாழ்வியல் சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று, எங்கே யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து கேட்குற தைரியம், தப்பு எங்கே நடந்தாலும் எதிர்த்து கேட்குற தைரியம் உள்ள ஆளாக இருப்பார். அண்ட் ஹீ இஸ் அ வெரி சைலண்ட் ஆக்ஷன் டேக்கர். அவர் தான் செஞ்சாருன்னு கூட தெரியாத அளவுக்கு செஞ்சுட்டு போகிற வேலைகளும் இருக்காது. தப்பான விஷயங்களா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி. இப்போ தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க உண்மையால தப்பு பண்ணிட்டு கூட உண்மையை போய் ஆமா இப்படி சூழ்நிலை வந்துச்சு, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு காப்பாத்துங்கன்னு சொன்னா கூட கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் காப்பாத்துவாங்க. நான் தப்பே பண்ணலைன்னு நீங்க சாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கையில வச்சிருக்காங்க பாருங்க ஒரு வாள், அதை வச்சு உங்க தலையை வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க, சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, தடையமே இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு கிங் ஆஃப் வான்ஸ் இஸ். அப்போ நீங்க வந்து கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ட்ட போய் நான் இப்படி பண்றேன், அப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்க போய் கதையா அளந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பர்சன் கிட்ட ஒரு மனிதரா பேசுறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்லை, அப்புறம் தானே ஃப்ரெண்டு, அப்படி டைப் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகேயா? பட் இதுவே தான் அவர் க்ரௌடுக்கு நடுவில் இல்லை எல்லா பீப்புளுக்கு நடுவில் அவரால் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி முன்னேறி போக முடியாததுக்கான காரணமும் இதுதான். ஈவன் தோ ஹீஸ் அ கிங், இஸ் நாட் ஏபிள் டு மார்ச் ஃபார்வர்டுங்கிறதுக்கு இதுதான் பெரிய பிளாக்கேஜ். ஆத்தென்டிக்காக இருக்கணும் தான், உண்மையாக இருக்கணும் தான். எனக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும், இல்லை என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும். உலகத்துக்கு பூரா உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, அதை கற்றுக்குவாங்க, நீங்களும் கற்றுக்குவீங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஹைரஃபென்ட்டுங்கிறது என்னன்னா டிவைன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைரஃபென்ட்டோட வேலை என்ன ஆக்சுவலாக? ஹைரஃபென்ட்டுங்கிறது யாரு? சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் இந்த 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆக்சுவல் அதுதான் கார்டு. ஓகேயா? அப்போ 2 உயிர்கள் வந்து டிவைன் யூனியன் ஆகுது அண்ட் தே ஆர் பிகமிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுதான் வந்து அந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. தட் இஸ் வை ஹைரஃபென்ட் கார்டு இஸ் கால்ட் அஸ் டிவைன் யூனியன்.
ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, அந்த ஹையரஃபன்ட்ங்கிறவர் வந்து லோவர் ரெலம்லயும் இருப்பாரு. பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட எனர்ஜி ஹையர் ரெலம்ஸ்ல இருக்கும். ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கும். அசெண்டட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க இருக்கும். ஸோ அங்க போய் டிவைன் மெசேஜஸ் எல்லாம் சேனல் பண்ணிட்டு வந்து என்ன மெசேஜ் கிடைச்சதோ, அத அப்படியே மக்களுக்கு குடுக்குறது தான் அவரோட வொர்க். ஓகே. ஸோ அப்ப ஹி இஸ் இன் போத் தி ரெலம்ஸ். இந்த டுவாலிட்டிக்கு நடுவுல அவருக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. அவர பேலன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கு. சென்டர்டாவே வச்சுக்க தெரிஞ்சிருக்கு. கிரவுண்டடா வச்சுக்க தெரிஞ்சிருக்கு. இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹையரஃபன்ட். அப்ப நான் என்ன சொல்வேன்னா, லோவர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி இத 2யுமே அவருக்கு இது 2லயுமே அவர் யூனியன்ல இருக்க கத்துருக்காருல. பூமியில இருந்துட்டே ஹையர் எனர்ஜில இருக்க கத்துட்டு இருக்காரு. டிவைனாவே இருக்க கத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்க டிவைன் கூட அவர் எப்பவுமே யூனியன்லயே இருக்கிறதுனால தான் அவரால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஹி லிவ்ஸ் இன் இன்னர் யூனியன் ஆல்வேஸ். ஓகேயா? தட் இஸ் வாட் ஐ வில் டெல். அப்போ நீங்க உள்ள இது வந்து முன்பக்கம் ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கு. பேக் சைடு இல்ல. இதுதான் பேக் சைடு. ஹையரஃபன்ட்டோட பேக் சைடு. என்னன்னே தெரியாம நீங்க அந்த குழந்தை சாவியை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாருங்க. அவரோட சந்தோஷத்தின் சாவியே என்னது? அந்த இன்னர் யூனியன் தான். ஆனா இது ஃப்ரண்ட் சைடு தான் வந்திருக்கு. ஆனா ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு அப்படிங்கும்போது இதுதான் இன்னர் யூனியன் தான் என்னோட சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அப்ப டேக் சம் ஹெல்ப், கெயின் நாலேஜ். நீங்க யூடியூப் போய் பாருங்க, இல்லை ஆர்டிகல்ஸ் வாசிங்க. ஓகேயா? ஸோ தட் வில் கிவ் யூ தட் நாலேஜ் ஹவு டு கம் டு இன்னர் யூனியன். ஏன்னா இன்னர் யூனியன் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் பீஸ் ஆஃப் மைண்ட். இது வந்து 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு தான் வந்திருக்கு. 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, யார் யார் உங்க முதுகுல குத்துனா நீங்களே தான் எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க எனர்ஜியா. டெத் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ ரீபர்த். ஓகேயா? ஸோ யார் யார் உங்க முதுகுல குத்துனாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னும் அந்த ஃபஸ்ட்ரேஷன்ல, அதை நம்ப முடியாத டிஸப்பாயின்மெண்ட்ல, விரக்தியிலே உட்காந்துட்டு இருக்கீங்களே தவிர, எஸ் திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். இவங்கெல்லாம் தான் நம்ம யாரெல்லாம் நம்பணுமோ அவங்க தான் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அந்த அக்செப்டன்ஸுக்கு உங்களால் வர முடியல. அக்செப்டன்ஸுக்கு வந்தால் தானே ரீபர்த் நடக்கும். இனிமே உருவாகிற வருஷன் பயங்கர எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் வெர்ஷனாக இருக்கும். இவங்ககிட்ட எல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னே உங்களுக்கு தோணும். இப்போ அந்த டெத் ஃபேஸ்லேயே இருக்கீங்க நீங்கள். அதை தாண்டி உங்களால் எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ துவண்டு போன மனநிலை அப்படி இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களோட பிளாக்கேஜ். ஸோ ஆகஸ்ட் 2026க்கான இன்சிடென்ட்ஸ், பிளாக்கேஜஸ் என்ன, எப்படி கிளியர் பண்ணணும், இதுக்கான மெசேஜ் பார்த்துட்டோம். இதுக்கிடையில லவ் மெசேஜஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். we are going to read from love oracle. தி ஃபீனிக்ஸ்னா என்ன போட்டிருக்கு? நியூ ஃபேஸ், ரீகண்டில், ரெனியூ, டிரான்ஸ்ஃபர்மேஷன், க்ரோத், சேஞ்ச்ட் மைண்ட் செட். ஸோ இதெல்லாம் தான் இவ்வளோ நேரம் இதில் வாசித்தேன். வா 4 of Wands வந்துச்சு. பட் நான் செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் சொன்னேன். ஆனால் இதில் என்ன வந்திருக்குன்னா வெட்டிங் ரிங்ஸ், யூனியன், வெட்டிங், மேரீட், சோல் கான்ட்ராக்ட், எட்டர்னல் லவ், everlasting promise. Oh guys, be happy. Might be this Knight of Wands, Knight of Cups is coming with a marriage proposal. Not today. Not dealing, hurt, avoiding a conversation, call or a person, boundaries, still angry. Engagement ring. Engagement, partnership, commitment, eternity, completion, union. ஸோ ஆகஸ்ட் மந்தில் யூனியன் கார்ட்ஸ் வந்துருச்சு, 4 of Wands வந்துருச்சு. ஃபுல்லாக நிறைய வான்ஸ் எனர்ஜி தான் இருக்குது, ஹீலிங் தான் இருக்குது. நைட் ஆஃப் கப்ஸ் வந்தாச்சு, வெட்டிங் ரிங்ஸ் வந்தாச்சு, ஃபீனிக்ஸ் வந்தாச்சு, என்கேஜ்மெண்ட் ரிங்கும் வந்தாச்சு. இன்னும் என்ன இருக்குது வர்றதுக்குன்னு எனக்கு தெரியல மேரேஜ் அண்ட் யூனியன் சம்மந்தமாக. ஸோ திஸ் ரீடிங் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஸோ லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ. நான் எப்படி டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது.
Until then, bye.